ஹலோ வியூவர்ஸ், நண்பன் நம்பீஸ், வெல்கம் டு விஜய்ஸ் மீட் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருது. ஏன்னா நான் கொஞ்சம் ட்ராவலில் இருந்தேன். ஸோ அதனால் தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க, என்னென்ன புழுகியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலாம் பார்த்துட்டு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் நம்ம வீடியோ இருக்கும் எப்பயுமே. ஸோ அதனால் அப்படி ஒரு வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங். அதுதான் இப்போ எல்லாராலும் பேசப்பட்டுருக்கு. ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்னா இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஏதோ ஒரு மீட்டிங்கில் ரஜினி அவர்களுடைய நடித்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதில் ரஜினி அத்துமீறினார் அப்படின்ற மாதிரி அத்துமீறிய ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காமர் வீடு பிடித்த விஜய் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கு, செருப்படி வாங்கிய விஜய் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கு. ஸோ இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் இருக்குது. இந்த ஹேஷ்டேக்ஸை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்தணன், அப்புறம் பிஸ்மி, செய்யார் பாலு எல்லாம் பேசுகிறாங்க. பட் எல்லோரும் பேசுனதில் நான் பிஸ்மி பேசின வீடியோக்கு தான் நான் ரிப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா அது ஒரு சில விஷயங்கள் அவர் பேசியிருந்தார். ஸோ நம்ம அதை தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னோடய சேனலுக்கு சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சேனல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எத்தனை வேலைகளுக்கும் நடுவிலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களுடைய பெரும் சப்போர்ட் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோஸ் பார்த்து என்ன கொண்டு போகிறீங்களோ, மீன்ஸ் சேனல் கொண்டு போகிறீங்களோ, இன்னும் ஆர்வமாக செய்ய முடியும். ஓகே, மேபி என்னுடைய வே ஆஃப் என்ன சொல்கிறது, வீடியோ மேக்கிங் சம்டைம்ஸ் உங்களுக்கு போர் அடிக்கணும். சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் போர் அடிக்கும். ஏன்னா இந்த மீம் எடுத்து உள்ளே போடுறது, கட்டிங் எடுத்து அந்த இதில் ஜாயின் பண்ணுறது, கொஞ்சம் ஃபன் பண்ணி அப்படிலாம் பண்ணுறதுலாம் இருக்காது. நார்மலாக உட்காந்து ஒருத்தர்கிட்ட பேசினா எப்படி இருக்குமோ அப்படி தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டீம் வேணும். அந்த டீம் என்னிடத்து இல்லை. ஸோ நான் தனியாலாம் எல்லாத்தையும் உட்காந்து பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் கிடையாது. ஸோ இருக்கிற நேரத்தில் டக்குன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோமா, அதனால தான் வீடியோவே சிங்கிள் டேக்காக இருக்கும். ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணோமா, எடுத்து அப்லோட் பண்ணிட்டு தம்ப்நெயிலை மட்டும் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்ருவேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் என்னால் ஒரு 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ண முடியுது மேக்ஸிமம். அதுக்கு மேலே கஷ்டம். ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ இந்த ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ பிஸ்மி அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே ஐடி விங் இருக்குது. ஸோ காலங்காலமாக இந்த மாதிரி ஹீரோக்கான சண்டைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷயத்தில் மட்டும் சொல்லிவிட்டு அவருடைய ஃபைனலாக பேச்சில் பார்க்குறீங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் விஜய் அவர்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும், நிறுத்துறதுக்கு பண்ணுறதுக்கு விஜய் அவர்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா ரஜினி அவர்கள் மூத்தவர், விஜய் அவர் மேலே மரியாதை வச்சுருக்காருன்னா விஜய் அவர்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். இது மாதிரிலாம் நடக்காமல் இருக்க அவருடைய ஐடி விங் டீமையோ இல்லை மற்றவங்களே கண்டிக்கணும், சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணணும். விஜய் அவர்களே ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடியும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த செருபூசின சம்பவத்துலேயும் பார்த்திங்கன்னா, இந்த விஜய் அவர்களை யாருன்னு கண்டுபிடிச்சி அவர் போய் அவரை சரண்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிஸ்மி அவர்கள் விஜய் அவர்கள் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் எனக்கு இங்கே முன்னுக்கு போய் முரணாக தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சுவலி 2 ரசிகர்களும் சண்டை போட்டுக்கிறது ஒரு ஹீரோவாக இருக்கிறவங்க கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஊர் 2 பேட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்றது தான் பழமொழி. ஏன்னா ஒரு ஊராக இருந்துச்சுன்னா ஒரே ப்ரோக்ராமு, ஒரே பேமெண்ட்டு. இதே 2 ஊராக இருந்துச்சுன்னா இந்த ஊரில் ஒரு திருவிழா, அந்த ஊரில் திருவிழா, இங்கே ஒரு குத்து, அங்கே ஒரு குத்து. ஓகேங்களா? இங்கே ஒரு ஆட்டம், அங்கே ஒரு ஆட்டம். ஸோ பேமெண்ட்டு டபுள். ஸோ இது கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி. இது நமக்கு சொல்வடையிலையும் இது இருக்குன்னு சொல்ல, அந்த மாதிரி பேசுகிற வழக்கத்துலையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதே தான் இங்கே இப்போ சினிமாலையும் பார்த்திங்கன்னா 2 ஃபேன்ஸுன்னு இருந்தால் தான் என் படத்தை ஓட வைப்பியா, உன் படத்தை ஓட வைப்பியான்னு சொல்லிட்டு நம்ம போய் தேட்டரில் விழுந்து அடித்து பார்ப்போம். வருமானங்கள் வரும் அண்டு அவர்கள் நல்லா சம்பாரிச்சிட்டு போகிறதுக்கான வழிகள் இருக்குது. ஸோ இதில் விஜய் அவர்கள், ரஜினி அவர்கள் மாதிரி வெறும் நடிகராகவே மட்டும் இருந்தால் போங்க, யார் 2 பேரும், நீங்கள் 2 பேரும் நடிகர் அடிச்சு நீங்கள் இந்த ஃபேன்ஸ் அடிச்சுட்டு சாவராங்க பாருங்கள், போங்கடான்னு விட்டுடலாம். பட் இதில் இந்த இடத்துல நான் மாறுபடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நடிகர் மட்டும் அல்லாது நடிகர்லேருந்து அடுத்து தமிழ்நாடுடைய மக்கள் பிரதிநிதியாகவும் மாறுறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு மனிதர். அதாவது அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் வரார் அப்படின்னும்போது, வரப்போகிறார் அப்படின்னும்போது அவரை நம்ம ஒரு நடிகராகவும் மட்டும் பார்க்க முடியாது. இதில் ரஜினி அவர்கள் பார்த்திங்கன்னா, விஜய் அவர்களுக்கு முன்னாடியே ஃபீல்டுக்குள்ளே வந்தவர். இதை கமலஹாசனே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, ஃபுட்பால் கோர்ட்டில் 2 இலக்கு இல்லை அப்படின்னா அந்த கேம் ஆடுறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி
அதே வார் வந்து அப்பயும் இருந்திருக்கு, கமல் ரஜினி. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் அஜித், ஓகேங்களா. ஸோ இந்த வார் இருக்கும்போது இப்போ ரஜினி விஜய் அந்த வார் வந்துருச்சு பாருங்கள். இந்த ரஜினி விஜய் வாரை மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க, அது நீ அஜித் ஃபேனாக இரு, வேறு எந்த நடிகரோட ஃபேனாக வேணாரு, இதை யார் ஆரம்பித்தது? இதை ஆரம்பித்து விட்டது ரஜினி அவர்கள். 73 வயசு ரஜினி அவர்கள் தான் வந்து இந்த விஷயத்தை ஆரம்பித்து விட்டாருன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜெயிலர் படத்தில் வர பாட்டிலேருந்து அதுக்கப்புறம் காக்காக்களுக்கு இஷ்யூ ஸ்டேஜில் பேசின வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆரம்பித்து விட்டது ரஜினி அவர்கள், ஓகேங்களா. ஆரம்பித்து விட்டாலும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி லியோ சக்ஸஸ் மீட்டில் விஜய் அவர்கள் பேசினார். பேசிட்டு அவரும் ஓகே ஒரு சின்ன ஒரு கலாய்ச்சார், இல்லைன்னு சொல்லலை. அவ்வளோ பண்ண ஒரு டீமுக்கு தன்னுடைய ரசிகர்களை குஷிப்படுத்துறதுக்காக விஜய் அவர்கள் அப்படி ஒரு மேட்ரை செஞ்சது வந்து பெரிய விஷயமாக நான் பார்க்கல, அது பார்க்கவும் கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் கேட்ட வரைக்கும் என்னென்னா, வயசில் மூத்தவங்க தான் விட்டு கொடுத்து போகணும், வயசில் மூத்தவங்க தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும், விஜய் அவர்கள் வந்து அவருக்கு மரியாதை கொடுத்து போகணும், அவங்க ஃபேன்ஸ் என்ன கழுவி ஊற்றினாலும் காரி துப்புனாலும் அதை வாங்கிக்கிட்டு விஜய் அவர்கள் சைலண்ட்டாக போயிடும். ஏண்டா இல்லை என்ன எனக்கு புரியல. இப்போ உங்கள் வீட்டில் நீ அப்பனா உன் மயனுக்கு நீ விட்டு கொடுத்து போவியா, இல்லை உன் மயன் உன்னை விட்டு கொடுத்து போகணுன்னு நினைப்பியா? இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இடக்கு முடக்காக பேசுகிறாங்க இந்த பிக்காலி பயல்களாம். சரி, இதில் விஜய் அவர்கள் போயிட்டு இப்போ ஐடி விங் வச்சுருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்கண்ணா. இப்போ நான் கூட தான் விஜய்க்காக பேசுகிறேன். இப்போ என்ன அவருக்கு எனக்கு ஐடி விங் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை அவர் எனக்கு ஏதாவது காசு கொடுக்குறாரா? ஒரு வாட்டி எங்கேயாவது பார்த்துருப்பேன் நான் அவரை? இல்லை பார்க்க தான் இப்போ போனால் மட்டும் இவருக்காக வீடியோ போட்டுட்ருக்காருன்னு நிறுத்திக்கு வீட்டுக்குள்ளே விட்டுருவாங்களா? சத்தியமாக விட மாட்டாங்க. உள்ளே போகணுன்னு நினச்சா முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ அப்படி எல்லாமே தெரியுது. எல்லாம் தெரிஞ்சாலும் ஏன் அப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், அவருடைய அந்த ஒரு நல்ல குணம், மக்களுக்கு உதவணும், செய்யணும், பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அந்த ஒரு குணம் தான், புரியுதுங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து அவரை வந்து ப்ரைஸ் பண்ணி பேசுகிறோம். இதே ரஜினி அவர்கள் செஞ்சிருந்தாலும் நான் பாராட்டி பேசி இருந்திருப்பேன். அவர் செய்யலை அப்படின்றது தான் வருத்தம். அவர் அரசியலுக்கு வரலைனாலும் மக்களுக்கு செய்கிற விஷயத்தில் வந்து யாரும் தடை சொல்ல முடியாதுல்ல, அதையும் செய்யலைன்றது தான் இங்கே பிரச்சனையே. ஒன்று அரசியலுக்கு வந்தாது, அரசியலில் வந்து உங்களுடைய கொள்கையோ உங்களுடைய நீங்கள் படத்தில் காட்டுற விஷயத்தை வந்து செயல்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா அது வேறு, அதுலேயும் வரலை. சரிப்பா என்னால் அதில் தான் வர முடியல, இப்போ உடலில் ஒத்துழைக்கல, எல்லாமே வச்சுக்கோங்க. ஆனால் திருப்பி செய்யணும்னு நினைக்கும் போது செய்யலாம்ல, பட் அதுவும் கிடையாது. ஸோ இதில் இப்போ ரம்பா அவர்கள் வந்து ரஜினி அவர்கள் அத்துமீறிட்டார் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபன்னான ஒரு வீடியோவில் அவர் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா, அஃப்கோர்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரி விடுங்க, நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். தேன் எடுக்கிறவன் பிறங்க ஏன் நக்காமல் இருப்பானா, அவ்வளோதான் கதை முடிஞ்சு போச்சுங்க, புரியுதுங்களா. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, கிசு அப்படின்ற ஒரு விஷயத்தை இல்லாமல் இருந்தாலும் அதை க்ரியேட் பண்ணணுன்னே நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஃபேம், அது ஒரு டைப் ஆஃப் ஆக்ட்ரஸ்க்கு ஃபேம். அந்த ஃபேமில் அவங்க திருப்பி கொஞ்ச நாள் அவங்களோட படத்தை நம்ம வாலின்ற பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை தான் சொல்லியிருக்கேன், பல வாட்டி சொல்லியிருக்கேன். த்ரிஷா அவர்கள் வந்து ஹிட்டானதுக்கு ரீசன் வந்து அவங்க முத நடித்த லேசா படமோ இல்லை அதுக்கு முன்னாடி கேமியோ ரோலில் வந்து படங்களில் ஒன்றும் கிடையாது. த்ரிஷா அவர்கள் ஹிட்டானதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. அது அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க என்ன தான் மறுப்பு சொல்லி வச்சாலும் பண்ணாலும் அந்த டயத்தில் ஒரு வைரலான அது ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கப்புறமா தான் அவருடைய மார்க்கெட் ஏறிச்சு, மார்க்கெட் ஃபேமை இன்றைக்கும் மார்க்கெட் ஃபீல்டில் நிற்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து க்ரியேட் செய்யப்படுதா இல்லை நடந்ததா அப்படின்னா, இப்போ அது யார் செஞ்சாங்க என்ன இது வரைக்கும் பிடிச்சி யாரையும் உள்ளேயும் போடலை வைக்கலை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இதெல்லாமே மீடியாவுக்குள்ளே நடக்கிற ஒன்று தான். இன்றைக்கி இந்த வார் அப்படின்றது இன்றைக்கும் விஜய் அண்ட் அஜித் அவர்களுக்கு இது நடந்துருந்துச்சு, அந்த ஃபேன்ஸ்குள்ளே நடந்துருந்துச்சு அப்படின்னா இது ஒரு நார்மலான ஒன்றா எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ரஜினி கமல் அப்புறம் விஜய் அஜித் அப்படி தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் அவங்க பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா, சின்ன பசங்க அப்படின்னு. ஆனால் இங்கே யார் இப்போ சண்டை போடுறா? விஜய் அண்ட் ரஜினி அப்படின்னும் போது இதில் யார் மூத்தவர்? ரஜினி. யார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர்? ரஜினி. யாருக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க? ரஜினின்றீங்க. யார் அதிகமான சம்பளம் இப்போ வாங்குறான்னு கேட்டால் ரஜினின்றீங்க. ஸோ ரஜினி அவர்கள் தான் இப்போ இந்த மாதிரி விஷயத்தை வந்து கண்டிக்கணும். ஆனால் ஆரம்பித்து வச்சதே அவர் தான் அப்படின்னும் போது இதில் யாரை போய் கண்டிக்க சொல்கிறீங்க?
இப்போ என்னென்னா அவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து வாய மூடிட்டே இருக்கணும், விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸும் வாய மூடிட்டே இருக்கணும், எதுவுமே பேசக்கூடாது. நானும் தான் ட்விட்டரில் போய் பார்க்குறேன். ட்விட்டர் பக்கம் போனாவே நமக்கு கொஞ்ச நேரத்தில் பைத்தியமாயிரும். ஏன்னா அவ்வளோ கேவலமாக அவ்வளோ வன்மமாக வந்து ஒருத்தர் வந்து அதுலேயும் இந்த பிக்சரெல்லாம் எடிட் பண்ணி கலாய்ப்பாங்க பாருங்கள் பசங்க. ஐயோ வேறு லெவல் கலாய் தான். அதில் அஜித் கலாய்ப்பாங்க, விஜயும் கலாய்ப்பாங்க, ரஜினியும் கலாய்ப்பாங்க, எல்லாரையும் போட்டு கலாய்க்கிறது, கமல்ஹாசனையும் போட்டு கலாய்ப்பு. இந்த 4 பேரை தான்ப்பா இந்த ட்விட்டரில் போட்டு கலாய்க்கலாம் கழிச்சிட்ருக்காங்க. ஸோ இதை நம்ம நிறுத்த முடியுமான்னு கேட்டால் நிறுத்தலாம், பட் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுதானே அவங்களுக்கு தேவை. ஸோ அந்த பப்ளிசிட்டி இருக்கிற வரைக்கும் தான், அந்த ஃபேம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம போய் பார்த்துட்டே இருப்போம். இல்லைன்னா நம்ம யாரும் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி தான் ஒரு கதை. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் பிஸ்மி அவர்கள் வந்து விஜய் அவர்கள் எல்லாத்துக்கும் ஸ்டெப் எடுக்கணும், விஜய் அவர்கள் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், விஜய் அவர்கள் வந்து ஐடிவிங்க கண்டிக்கணும், சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு விஜய் அவர்களுக்கே அட்வைஸ் பண்ணுற பிஸ்மி, நீங்கள் போய் முடிஞ்சால் ரஜினிக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். ஏங்க இந்த வயசில் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இந்த வயசில் இப்போ இதை பற்றி பேசும்போது ரஜினி அவர்கள் மன உளைச்சல் ஆவார், விஜயும் மன உளைச்சல் ஆவார். ஏன்னா ஒரு ஹீரோயினை சேர்த்து வச்சு பேசும்போது குடும்பத்தில் பிரச்சனை வரணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியுதில்ல. ஹீரோயினை சேர்த்து வச்சு பேசினா குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்படின்றது இயல்பு தான், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. பட் இருந்தாலும் இப்பையும் ரஜினி அவர்கள் குசுமுத்தனமாக பேச தானே செய்கிறாரு. தமன்னா கூட என்ன ஒரு டான்ஸ் காவாலா பாட்டுக்கு என்னை கூடயே ஆட வைக்கல அப்படின்னு ஏன் பேசணும்? அவரும் பேச வேண்டிய விஷயங்களை தான் பேசணும். 73 வயசுக்கு அவர் என்ன பேசணுமோ எப்படி இருக்கணுமோ அப்படி தான் பேசணும். இப்போ என்னுடைய வயசுக்கு நான் பேசுகிற விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து தப்பாப்படும். என்னையா நீ இப்படி திட்டுற பண்ணுற வைக்கிற அப்படின்னு. அது எனக்கு தெரியுது, நான் தப்பாக தான் பேசுகிறேன், திட்டுறேன், வைக்கிறேன்னு தெரியுது. ஆனால் தெரிஞ்சு தான் செய்கிறேன், தெரியாமல் செய்ய மாட்டேன். அப்போ அதே தான் ரஜினி அவர்களும் பேசுகிறாரு அப்படின்னா அவரும் தெரிஞ்சு தான் செய்கிறாரு, அவரும் தெரியாமல் எதுவும் செய்ய போகிறது கிடையாது. பட் செய்கிறதெல்லாம் செஞ்சு விட்டு ஆனால் அவர் வந்து ஃப்ளோவில் பேசிட்டார்பா அப்படின்றீங்க, முட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு முட்டு கொடுங்க, இன்னொருத்தர் வந்து முட்டிட்டு சாவுங்கன்றீங்க. அது எப்படி சரியாகும்? முதல்ல மூத்தவங்க மாதிரி நடந்துக்க சொல்லுங்கள். இளைஞர்கள் ஆட்டோமேட்டிக்காக இளைஞர்கள் மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய மூத்தவங்களே தவறான வழியில் இளைஞர்களை கொண்டு போனால் அதுக்கு அடுத்து வர்றவங்களை வந்து நீங்கள் குறை சொல்லாதீங்க. விஜய் அவர்கள் எப்படி நல்வழிக்கு போகணுன்னு முன்னுதாரணமாக தான் இப்போ எல்லா விஷயத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் நீங்கள் கண்டிக்கலைன்னு கேட்குறீங்க. லியோ சக்ஸஸ் மீட்டில் எடுத்தோன்னு என்ன சொன்னார்? என்ன நண்பா ரன்பீஸ் ஒரு 6 இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப சூடாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அவர் பேசினார்ல. ரொம்ப கோவமாக இருக்கீங்க, இவ்வளோ கோவலாம் ஆகாது, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம வேலையை பார்ப்போம், நமக்கு நிறையா வேலை இருக்குதுன்னு சொன்னவர் விஜய் அவர்கள், ரஜினி அவர்கள் இல்லை பிஸ்மி. ஸோ அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ விஜய் அவர்கள் அவருடைய ஃபேன்ஸுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அட்வைஸ் பண்ணாலும் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துட மாட்டாங்க. அன்பு வச்சுருக்கவங்க ஒரு கட்டத்தில் ஆதங்கமாகி பேச தான் செய்வாங்க, திட்ட தான் செய்வாங்க. அசிங்கமாக அவங்களுக்கு தோன்ற மாதிரி ஒருத்தர் போர்ட்ரே பண்ணி இன்றைக்கி சோசியல் மீடியாஸ் இருக்கிறனால அதில் வரதான் போகுது. ஸோ அதை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யார் உண்மையாலுமே இருக்காங்க கரெக்டாக இருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக முடிஞ்சால் பேசுங்க, இல்லைன்னா மூடிக்கிட்டு இருங்க. ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் என்ன வேணால் பண்ணிட்டு போவார்ப்பா, ஆனால் நீ வந்து வாய மூடிட்டுன்னு சொல்கிற அந்த விஷயம் இருக்குது பாருங்கள், அது சரியில்லை. அதுதான் எனக்கு தோணுச்சு. அதை தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. See you on another video. Love you all. Take care. Bye bye.